ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். கிறிஸ்டின்ஸ் வீட்லையெல்லாம் கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் குடில், கிறிஸ்மஸ் க்ரீப் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு சூப்பர் டெக்கரேஷனாக இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் க்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் டயத்தில் நாங்கள் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்படி போயிருந்துக்கும்போது இந்த டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நான் இந்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி நிறைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் க்ரிப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி கிறிஸ்மஸ் க்ரிப்பு செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். அதே மாதிரி எல்லா திங்ஸும் நம்ம ரெடியாக வாங்கி வச்சுருக்கணும். அப்போ தான் இது மாதிரி க்ரிப்பெல்லாம் நம்ம ரெடி பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பார்க்கும்போதே நம்மளும் இதே மாதிரி வீட்டில் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக இதே மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். அது மாதிரி சூப்பராக ஒரு கிறிஸ்மஸ் க்ரிப், கிறிஸ்மஸ் குடில் பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் க்ரிப் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த க்ரிப்பு எங்கே பார்த்தீங்க, அதை பற்றி என்னோட கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ஒவ்வொன்றையும் பாருங்கள், பார்த்துட்டே இருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பொறுமையாக இது கிறிஸ்மஸ் க்ரிப்பை நம்ம செய்யணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பெரியவங்க கூட இது மாதிரி கிறிஸ்மஸ் க்ரிப்பு ரொம்ப விரும்புவாங்க. எல்லார் வீட்லேயும் கிறிஸ்மஸ் ட்ரீ, யூஸ்வலாக கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வைப்பாங்க. ஆனால் இவ்வளவு பொறுமையாக டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸ் க்ரிப்பு வச்சதை நான் அந்த ரிலேஷன் வீட்டில் தான் நான் பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது ஜீசஸ் கிரைஸ்ட் மாட்டு தொழுவத்தில் தானே பிறந்தார். அதை சித்தரிக்கிற விதமாக பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வைக்கோல்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏசப்பாவோட அம்மா அப்பா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்கலாம் பாருங்கள். கிறிஸ்மஸ் ட்ரீயும் அவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லார் வீட்லேயுமே கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பாங்க, நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கிறிஸ்மஸ் டயத்தில் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் க்ரிப்பும் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்குறது அவ்வளோ சந்தோஷம். அதுவும் இல்லாமல் ஏசப்பாவோட பிறந்தநாளை நம்ம சந்தோஷமாக விமரிசையாக கொண்டாடணும். ஏசப்பா எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருந்த மாதிரி நம்மளும் மற்றவங்ககிட்ட நம்மளோட அன்பை வெளிப்படுத்தணும். இல்லாதவங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்ஸு, ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தணும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், கிறிஸ்மஸ் க்ரிப்பு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இது மாதிரி கிறிஸ்மஸ் க்ரிப்பை பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இனிமேல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வேறு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.